ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கத்துக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்ல கத்துக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கோர்சஸ்ல ஜாயின் பண்ணி இங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ஷன்ஸ்ல மேக்ஸை யூஸ் பண்ணி எப்படி எந்த செக்டர்ஸ் சூஸ் பண்ணலாம், எப்படி எண்ட் அண்ட் எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்கிரீன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நம்மளோட நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 2, 3 மார்க்கெட் அப்படின்னவங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கேப் டவுனில் தான் மார்க்கெட் வந்திருந்தாங்க. கேப் டவுன் மார்க்கெட் வந்திருந்தாலும் மார்க்கெட் வந்து 24,655 அப்படிங்கிற நம்ம லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போன மார்க்கெட் 24,954 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் திருப்பியும் அங்கேருந்து கீழே விழுந்துச்சு. நம்ம இன்னைக்கு காலையிலேயே லைவ் போட்டிருந்தோம். லைவ்லேயே வந்து நம்ம லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சிருந்தோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கால் சைடில் வந்து ப்ரீமியம் ஏறவே இல்லை. நீங்கள் கால் சைடில் என்ட்ரி போக வேணாம். ஒருவேளை என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் கால் சைடில் நீங்கள் யாரும் என்ட்ரி போக வேணாம். புட் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னதான் மேலே வந்தாலும் திருப்பியும் மார்க்கெட் கீழே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லைவ்ல. நம்ம என்னெல்லாம் எப்படி நம்ம என்ட்ரி எடுத்தோம், எந்த செக்டர்ஸை சூஸ் பண்ணி எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். இதுக்கு நம்ம சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,200 கால் அண்ட் 25,200 புட். இதில் நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 106 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், அதே மாதிரி 86 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல், அதே மாதிரி 22 அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ. நீங்கள் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு? கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்போனா புட் சைடை வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து நல்ல ரேலி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து மேலே வந்தாங்க. புட் சைடை வந்து என்னோட டார்கெட் நான் எவ்வளோ வச்சிருந்தேன் அப்படின்னா 426. ஸோ 426 அப்படிங்கிற டார்கெட் வச்சிருந்தேன். அந்த டார்கெட் வந்து கண்டிப்பாக போய் மார்க்கெட் ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதே மாதிரி ரீச் பண்ணிட்டாங்க. ஆனால் அது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலே ரீச் ஆயிருந்தாங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் கேண்டில் 278, அதாவது 278. இந்த 278 அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, 25,200 காலோட ஹை தான். ஸோ 278க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். 278 நீங்கள் எந்த எடுத்தீங்க அப்படின்னா 350 ஃபர்ஸ்ட் டார்கெட். 350க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா 426 வரைக்கும் மார்க்கெட் போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் ஆனால் மேலே போகிறது எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 613 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ நீங்கள் 426க்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். 476. இந்த 476 அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, 25,000 காலோட ஹை. அதாவது 25,000 காலோட ஹை. 25,200 புட்டுக்கு 25,000 காலோட ஹையை போட்டிருக்கேன் 276. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்காங்க? 26,200 வந்து 600 வரைக்கும் போயிருக்காங்க. 600க்கு மேலே மார்க்கெட்லாம் சஸ்டைன் ஆக முடியல, அங்கேருந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை. ஏன்னா ஓப்பன் கீழோ கரெக்டாக மார்க்கெட் வந்து எவ்வளோ 24,255 நம்ம லெவலில் டெஸ்ட் பண்ணிட்டு அது கீழே போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மார்க்கெட் மேலே போக ஆரம்பித்தாலும் கால் சைடில் பெருசாக ப்ரீமியம் மூவ் ஆகலை. நம்ம இன்னொரு வந்து இந்த லெவல்ஸ் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து நம்ம எப்படி கொடுத்தோம் நீங்கள் நல்லா பாருங்கள். கால் சைடில் ஃபஸ்ட்டு இங்கேருந்து எத்தனை பாயிண்ட்? 600லேருந்து திட்டத்தட்ட வந்து 900 300 பாயிண்ட் வந்து நிஃப்டி சார்ட் வந்து ஹை போயிருக்காங்க. அதாவது மார்க்கெட் கேப் டவுன்லாம் இருந்தாலும் திட்டத்தட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 600-700 பாயிண்ட் ஓப்பன் ஆச்சு. பட் இருந்தாலும் மார்க்கெட் என்ன ஆச்சு? ரிவர்சல் ஆகிட்டு மேலே போகும். பட் ஆனால் கால் சைடில் ப்ரீமியம் சுத்தமாக ஏறவே இல்லை. அது இன்னொரு உதாரணம் இந்த 22 இன்டென்சிக் வேல்யூக்கு மேலே மார்க்கெட் போகவே இல்லை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை மாத்திரம் மார்க்கெட் பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா கால் சைடில் வந்து நல்ல அப்சைடு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரி டே அப்படின்னு இன்னைக்கு எக்ஸ்பிரி டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரேலி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. பட் போர் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் போரே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ நாளைக்கும் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் இருக்கும். பட் நாளைக்கு மார்க்கெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வாலட்டைலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படி அதிகமாக இருக்குது. ஏன்னா எக்ஸ்பிரி டே அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நாளைக்கு ட்ரேடிங் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த வேற எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,600. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அப்போனா அதெல்லாம் வந்து டீப் இந்த மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வேற ஏதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டா அப்படின்னா 25,100 நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 25,000. ஸோ நம்ம 25,000 நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ 25,100 நம்ம ப்ராப்பராக எங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே தான் 175 அப்படிங்கிற நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ நீங்கள் 175 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து 300. ஸோ இதே நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் 175 300. ஸோ மார்க்கெட் போய் ரீச் ஆயிருக்காங்க. பட் மார்க்கெட் போனது எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. 520 வரைக்கும் போயிருக்காங்க. அதே மாதிரி தான் 25,000. 25,000 நம்ம ப்ராப்பரான என்ட்ரி கிடைச்சிச்சு. 25,000 நீங்கள் நல்லா பாருங்க. 25,000 நம்மளோட கீ லெவல் அப்படிங்கிறது 145, ஸ்டார் லெவல் வந்து 123, சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து 99. மார்க்கெட் வந்து 99க்கு கீழே வரவே இல்லை. ஸோ அப்போனா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட
ஸ்டார் லெவலுக்கு மேலே வந்துச்சு. 121க்கு மேலே வந்துச்சு. நீங்கள் 121 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் 143 இருந்திருக்கும். இல்லை எனக்கு 143 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 178 நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 210. இது வந்து சப்போர்ட் லெவல். அதே மாதிரி தேர்ட் டார்கெட் அப்படிங்கிறது 248. மார்க்கெட் அழகாக போய் ரீச் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த லெவல்ஸ் தான் நம்ம கொடுத்துருந்தோம். 145 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 178 வரைக்கும் நம்ம டார்கெட். ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 210. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் போய் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ரெண்டு டைம் நடந்திருக்கு. நீங்கள் நல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் போய் ரீச் பண்ணியிருக்காங்க, திருப்பியும் அதே மாதிரி கீழே வந்துட்டு திருப்பியும் அதே மாதிரி 155 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் 155 நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம், இல்லை 178 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். 178 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் போயிருக்கு. நம்ம டார்கெட் வந்து 248. மார்க்கெட் போனது வந்து எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, 426 வரைக்கும். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணாங்க, 248 பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் அங்கே அடுத்து எங்கே போவாங்க, 25,000 320. இந்த 320 அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, 25,150 காலோட ஹை. ஸோ 25,000 அப்படின்னு பார்க்கும்போது 25,000 புட்டு. அதுக்கு வந்து நம்ம கால் சைடில் பார்க்கும்போது 25,150. ஸோ 150 போய் ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே போவாங்க, அதாவது 150 உடனே 150 போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டானா அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ மார்க்கெட் போயிருக்காங்க, 278. அதாவது ஒவ்வொரு இந்த மணியாக வந்திருக்காங்க. 219 பேர் கிளிக் பண்ணிருக்காங்க. 229 பிரேக் பண்ணோன்னே 278 பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. 278 பிரேக் பண்ணோன்னே அடுத்த மார்க்கெட் போகிறது 320 பிரேக் பண்ணாங்க. மார்க்கெட் 426 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கணும். பட் மார்க்கெட் 426 வரைக்கும் போகலை. ஸோ இந்த 426 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கணும். பட் 426 வரைக்கும் மார்க்கெட் போகலை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 426ல் 25,000 போகணும்னா அப்போ 25,000க்கு வந்து கீழே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ திருப்பி அங்கேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. ஸோ எவ்வளோ கீழே இருந்தாலும் திருப்பி மார்க்கெட் வந்து 25,000 கிட்ட வர போகிறாங்க. ஸோ மார்க்கெட் அதே மாதிரி 24,900 வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட்டை வந்து அனலைசிஸ் பண்ணணும். அப்போ இங்கே நம்ம ப்ராப்பராக திருப்பி இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம், திருப்பி நீங்கள் 99 என்ட்ரி எடுத்துக்கலாம், 178. ஸோ இங்கே ஒரு டைம் போயிருக்காங்க மார்க்கெட். பட் இதெல்லாம் நான் ரிஸ்கி மூவ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது வந்து மார்க்கெட்டில் வந்து ஏன் இங்கேருந்து இறங்கிட்டாங்க, கால் சைடு வந்து ப்ரீமியம் ஏறலை. அதுக்கான ரீசன் என்னன்னா இங்கே வந்து பையர்ஸ் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. அது மாதிரி பையர்ஸ் உள்ளவங்க இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கால் செல்லர்ஸ், இது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான முக்கியமான ரீசனே வந்து புட் செல்லர்ஸ். இப்போ யாரெல்லாம் புட்டை செல் பண்ணி வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா புட்டை பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புட்டை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கேப் டவுன். ஏன்னா ரெண்டு சைடுமே இப்போ மார்க்கெட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க காலையும் செல் பண்ணி வச்சிருப்பாங்க, புட்டையும் செல் பண்ணி வச்சிருப்பாங்க. காலை செல் பண்ணி வச்சிருந்தவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அதாவது நீங்கள் 200 எடுத்திருந்தாலும் 0க்கு வந்துருச்சு மார்க்கெட். அப்போ புட்டை செல் பண்ணி வச்சிருந்தவங்க இப்போ மார்க்கெட் ஆப்போசிட்டாக மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தினால தான் மார்க்கெட் வந்து நீங்கள் நல்லா பாருங்க, இதுக்கு கீழே வரவே இல்லை, டே ஹைக்கு கீழே வரவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் 121க்கு கீழே வரவே இல்லை. அப்போ நான் செல்லராக நான் பை பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ நான் செல்லராக நான் எங்கே பை பண்ணி வச்சிருப்பேன், மார்க்கெட் நல்லா பாருங்க, காலில் நான் எங்கேயே செல் பண்ணி வச்சிருப்பேன். நேற்று 65 ரூபாய் நான் செல் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அப்போ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, 243 ஓப்பன் ஆயிருக்கு. எனக்கு அப்பவே எனக்கு லாஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து டக்குன்னு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மார்க்கெட் நிறைய பேர் வந்து ஓப்பன் ஆனவொடனே டக்குன்னு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு வெளியே போயிருப்பாங்க. சில பேர் வந்து பையர்ஸ் உள்ள வந்திருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து கேப் டவுன் அப்படின்னு வந்திருக்கும் போது பையர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் நம்ம பார்க்கணும், செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கால் செல்லர்ஸ் ஓகே, புட் செல்லர்ஸ் கண்டிப்பாக வந்து வெளியே போகிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஃபார்முலாவும் இருக்குது. நம்ம ஃபார்முலா படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் காலையில் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஏன்னா எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைட்வைஸாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு 10 மணி வரைக்கும் மார்க்கெட் சைட்வைஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் மார்க்கெட்டை சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். நீங்கள் ஒருவேளை என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தால் 145 என்ட்ரி எடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் லைவ் வீடியோ போய் பாருங்கள், அதில் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட் அணுகணும். நம்ம நெக்ஸ்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டீல்ஸ் கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.